அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி வெல்லப்போவது யார்? ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 35வது நாடாளுமன்ற தொகுதியாகவும் பொது தொகுதியாகவும் இருந்து வருகிறது. ராமநாதபுரம் பெயர் காரணம். சங்ககாலத்தில் ராமநாதபுரம் பகுதியில் மிகுதியாக நெல் விளைந்துள்ளது. ராமநாதபுரம் பகுதியில்தான் வைகை நதியும் கடலில் கலந்துள்ளது. எனவே இப்பகுதி நெல் விளைச்சலுக்கு பெயர் பெற்ற பகுதி என்பதாலும் இப்பகுதியில் நெல் காய வைக்கும் பொட்டல்கள் அதிகமாக இருந்ததாலும் அப்பகுதியை முகவை என அழைத்துள்ளார்கள். நெல் அதிகமாக விளைந்த பகுதி என்பதனால்தான் இந்த பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. கிபி 1600கள் வரையிலும் இப்பெயரே ராமநாதபுரம் பகுதிக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதேபோன்று ராமநாதபுரம் பகுதியை சுற்றிலும் 3 கோட்டைகள் இருப்பதாகவும் இப்பகுதிகளிலும் அதிக அளவு நெல் விளைந்தது என்றும் கூறப்படுகிறது. ராமநாதபுரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில்தான் வைகை நதி வங்காள விரிகுடா கடலில் கலக்கின்றது. எனவே வைகையினுடைய முகத்துவாரம் இந்த பகுதி என்பதனால் முகவை என பெயர் வந்திருக்கலாம் என்று கூட சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ராமநாதபுரம் என்ற பெயரானது நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் கிபி 607க்கு பின்புதான் வழங்கப்பட்டதாகவும் வரலாற்று ஆதாரங்களில் தெரிகிறது. ராமநாதபுரம் பகுதி முற்கால பாண்டியர்களினுடைய சிறப்பு பெற்ற பகுதிகளில் ஒன்றாக இருந்துள்ளது. பாண்டியர்கள் சங்க காலத்திலிருந்தே இலங்கையோடு வணிக தொடர்பிலும் பிற தொடர்பிலும் இருந்துள்ளார்கள். பாண்டியர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்ட போது பாண்டியர்கள் இலங்கைக்கு சென்றுள்ளார்கள். இதேபோன்று பாண்டியர்களுக்கு தேவையான படை உதவியானது இலங்கையிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு வந்துள்ளது. இதேபோன்று இலங்கையை ஆண்ட அனுராதபுரம் மன்னர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்ட போது பாண்டிய நாட்டிலிருந்து படை சென்றுள்ளது. இலங்கை மன்னர்களும் தமிழகத்திற்கு தஞ்சம் புக வந்துள்ளார்கள். இப்படி தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்குமான முக்கிய வழித்தடத்தின் மிக முக்கியமான பகுதியாக ராமநாதபுரம் பகுதி இருந்துள்ளது. இன்றளவும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் தமிழகத்தின் உள்ள ராமேஸ்வரத்தின் தனுஷ்கோடிக்கும் இடையே உள்ள தூரம் மிக குறைவே ஆகும். இன்றளவும் இது பொது வழித்தடமாக இருந்து வருகிறது. ராமநாதபுரம் பாண்டியர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்துள்ளது. பிற்கால சோழர்கள் எழுச்சி பெற்ற பின்பு முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்திலேயே பாண்டிய நாடு சோழர்களால் கைகொள்ளப்பட்டது. பின்பு பாண்டியர்கள் எழுச்சி பெற்று கைப்பற்றி கொண்டார்கள். இது மீண்டும் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் தலைமையில் ஏற்பட்ட படையெடுப்பால் பாண்டிய நாடு முழுமையும் சோழர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது. இந்த காலத்தில் கிபி 1603ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் தலைமையிலான படையானது ராமநாதபுரத்தை கைப்பற்றி சோழ நாட்டோடு இணைத்து கொண்டதற்கான வரலாற்று ஆதாரங்கள் உள்ளது. 13ஆம் நூற்றாண்டுகள் வரையிலும் சோழர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இப்பகுதியானது பின்பு பாண்டியர்கள் எழுச்சி பெற்று 140 ஆண்டு காலம் இப்பகுதியை ஆட்சி செய்தார்கள். இதன் பின்பு சுல்தானியர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ராமநாதபுரம் வந்தது. இதன் பின்பு 1520ஆம் ஆண்டு நாயக்கர்கள் பாண்டிய நாட்டை கைப்பற்றினார்கள். இதிலிருந்து நாயக்கர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ராமநாதபுரம் சென்றது. நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் அனைத்தும் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. அதில் ஒரு பாளையமாக ராமநாதபுரம் பிரிக்கப்பட்டது. ராமநாதபுரம் பாளையமானது மறவர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. 17ஆம் நூற்றாண்டுகள் வரையிலும் மறவர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழே ராமநாதபுரம் செயல்பட்டது. சேதுபதி மன்னரின் இறப்பிற்கு பின்பு சிவகங்கை சமஸ்தானத்தோடு சில காலம் இணைந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்பு ஆங்கிலேயர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ராமநாதபுரம் சென்றது. ராமநாதபுரம் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இன்றளவும் விளங்கி வருகிறது. ராமநாதபுரத்தில் உள்ள ராமேஸ்வரம், தனுஷ்கோடி போன்ற இடங்கள் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம்தான் தமிழகத்திலேயே மிக நீண்ட கடற்கரையை கொண்ட மாவட்டமாகவும் விளங்குகிறது.
ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி 1952ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அப்பொழுது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் சட்டமன்ற தொகுதிகளாக இருந்தவைகள் ராமநாதபுரம், பரமக்குடி தனி, கடலாடி, முதுகுளத்தூர் என்ற 4 சட்டமன்ற தொகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்திலும், மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்திலும், அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்திலும் இடம்பெற்றிருந்தது. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் புதுக்கோட்டையில் உள்ள அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியும், ராமநாதபுரத்தில் பரமக்குடி தனி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் என்ற 4 சட்டமன்ற தொகுதிகளும், விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழி சட்டமன்ற தொகுதியும் இடம்பெற்றது. இதனால் வரையிலும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள்: 1951ஆம் ஆண்டு நாகப்ப செட்டியார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 1957ஆம் ஆண்டு சுப்பையா அம்பலம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 1962ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அருணாச்சலம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1967ஆம் ஆண்டு சுயேட்சையாக திரு SM முகமது ஷெரீப் வெற்றி பெற்றுள்ளார். 1971ஆம் ஆண்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் திரு ப.க. மூக்கையா தேவர் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1977ஆம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார். 1980ஆம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு சத்யேந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். 1984ஆம் ஆண்டு, 1989ஆம் ஆண்டு, 1991ஆம் ஆண்டு என 3 முறையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு வி. ராஜேஸ்வரன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1996ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு உடையப்பன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1998ஆம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு வி. சத்தியமூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1999ஆம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு கே. மலைச்சாமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். 2004ஆம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு MSK பவானி ராஜேந்திரன் வெற்றி பெற்றுள்ளார்கள். 2009ஆம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு JK ரித்தீஷ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். 2014ஆம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு அன்வர் ராஜா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். 2019ஆம் ஆண்டு திமுக கூட்டணியைச் சார்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் திரு நவாஸ் கனி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். இதனால் வரையிலும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி 6 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக 4 முறையும், திமுக 3 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இறுதியாக நடைபெற்ற 17வது மக்களவைத் தேர்தலின் பொழுது இந்த தொகுதியில் 23 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளார்கள். இதில் 7 வேட்பாளர்கள் கட்சிகளின் சார்பிலும் 16 வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் களம் கண்டுள்ளார்கள். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு நவாஸ் கனி அவர்கள் 4,69,943 வாக்குகளை 44.08% பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அதிமுகவோடு கூட்டணி அமைத்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் 3,42,821 வாக்குகளை 32.16% பெற்றிருந்தார். அமமுக சார்பில் போட்டியிட்ட திரு VTN ஆனந்த் அவர்கள் 1,41,806 வாக்குகளை 13.3% பெற்றிருந்தார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு புவனேஸ்வரி அவர்கள் 46,385 வாக்குகளை 4.35% பெற்றிருந்தார். மக்கள் நீதி மய்ய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு விஜயபாஸ்கர் அவர்கள் 14,925 வாக்குகளை 1.4% பெற்றிருந்தார். இத்தொகுதியின் வெற்றி வேட்பாளரான திரு நவாஸ் கனி அவர்கள் நயினார் நாகேந்திரனை விட 1,27,122 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் எழுத்தறிவு பெற்றோரினுடைய விகிதம் 71.66%. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பட்டியல் இனத்தவர்கள் 18.3%,
பழங்குடியின மக்கள் 0.1% வசித்து வருகிறார்கள். இங்குள்ள கிராமப்புற மக்கள் 73.9%, நகர்ப்புற மக்கள் 26.1% வசித்து வருகிறார்கள். இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் இங்கு 68% மட்டுமே வாக்குகள் பதிவாகி இருந்தன. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் தற்பொழுது உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள்: அறந்தாங்கி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். திருச்சுழி தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். பரமக்குடி தனி தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு எஸ் முருகேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். திருவாடானை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கரு மாணிக்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ராமநாதபுரம் தொகுதியில் திமுகவின் சார்பில் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். முதுகுளத்தூர் தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். 6 சட்டமன்ற தொகுதிகளில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. 2 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் 16,06,014 பேர். பெண் வாக்காளர்கள் 8,08,942. ஆண் வாக்காளர்கள் 7,96,989. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 83. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவர்கள், யாதவர்கள், இஸ்லாமியர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள், முத்தரையர்கள், நாடார்கள் மற்றும் பறையர்கள் ஆவார்கள். இறுதியாக நடைபெற்ற கருத்து கணிப்பின் அடிப்படையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற முஸ்லிம் லீக் கட்சிக்கு இந்த முறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியினுடைய வேட்பாளராக சென்ற முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த திரு நவாஸ் கனி அவர்களே இந்த முறையும் போட்டியிடுவார் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தலைமை அறிவித்துள்ளது. இதனுடைய அடிப்படையில் இந்த முறையும் திரு நவாஸ் கனி அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றது. நன்றி.